தமிழ் சினிமாவில் இன்னைக்கு பிரம்மாண்ட படம் ஹைவெண்டு பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது. ஏன்னா அவர் அடிப்படையில் ஒரு வில்லனா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அதையும் தாண்டி இந்த ரீரிலீஸ் என்னை பொறுத்த வரைக்கும் வேணும். ஏன்னா வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் சினிமா விமர்சகர் உசிலை சிவபாலன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பிறந்தநாள் டிசம்பர் 12. அவருடைய 75வது பிறந்தநாள். சினிமாவுக்கு 50 ஆண்டுகள் நிறைவாகியிருக்கு. இந்த நேரத்தில் அவருடைய சில படங்கள் ரீரிலீஸுக்கு காத்திருக்கின்றன. அதில் ஒரு படம் படையப்பா. அதற்கு முன்னாடி ரஜினிகாந்தோடைய அவருடைய கேரியர், அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள். முதல்ல அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். வாழ்த்த வயது இல்லைன்னா முதல்ல மரியாதை நிமித்தமாக சாஸ்தாங்க நான் காலில் விழுந்துருவேன். ஏன்னா ஒரு 50 ஆண்டு காலம் ஒரு மனிதன், அதுவும் தன்னை ஒரு கதாநாயகனாகவே கோலோச்சி நின்று இன்னமும் இந்திய சினிமாவின் கமர்ஷியல் ஐகானிக் கிங்காக இருக்காரு அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவருடைய அந்த காலத்தை ஒட்டிய ரசிகர்கள் எல்லாருக்குமே அவரை பிடிக்கும் அப்படின்னா அதற்கு அடுத்து 2 தலைமுறையினர் வந்தாலும் அவங்களுக்கும் அவரை பிடிச்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஆரம்ப காலகட்டங்களில் அவரே பல விஷயங்கள் சொல்லிட்டாரு, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் என்ன ஏதுன்னு. ஆனால் அதையும் தாண்டி அவர் ஏன் நின்னார் அப்படின்றது நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, அவர் ஒரு ப்ரொடியூசருடைய ஹீரோவாக தான், எல்லா டைரக்டர்ஸ் ஹீரோன்னு சொல்லலாம், ப்ரொடியூசர் ஹீரோன்னு சொல்லலாம். இல்லை, இப்போது ஒரு டேரக்டர்ஸ் ஹீரோனா டேரக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்கிற ஒரு ஹீரோ, அது எப்போவுமே அவர் ரஜினி சார். ஒரு ப்ரொடியூசருக்கு நஷ்டம் அப்படின்னும் போது அடுத்த படத்தில் எப்படியாவது சரி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு படம் பண்ணி அவங்கள காப்பாற்றி விட்டவரும் இதே ரஜினி சார் தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். பைரவின்னு ஒரு படம், அந்த படத்தில் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆன்டி ஹீரோவிலேருந்து ஹீரோவாக கன்வர்ஷன் ஆகிறாரு. அதில் அதோடைய தயாரிப்பாளரான கலைஞானவர்கள் அவருக்கு பாராட்டு விழாலாம் வச்சுட்டாங்க. அப்போது அவர் அரசாங்கத்தின் மூலம் பாரதி ராஜா அவர்கள் அரசாங்கத்தின் மூலமாக ஒரு வீடு அவர் வாங்கினோம், வாடகை வீட்டில் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது யோசிக்கவே இல்லை ரஜினி சார், நீங்களாம் எதுவும் பார்த்துக்காதீங்க, நான் பார்த்துக்கிறேன். அவர் தாலியை விற்று தான் இனி இந்த படத்தில் ஹீரோ வாக்குனாருங்கிறது எனக்கு தெரியாது, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவோ ஒரு காலகட்டத்தில் செஞ்ச ஒரு விஷயத்துக்காக அவர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஒரு வீடு வாங்கி கொடுத்துட்டாரு சார். 2வது வீடு வாங்கி கொடுத்துட்டாரு. இதில் என்ன கொடுமைன்னா, அது என் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு அவர் வாடகை வீட்டில் இருக்கும்போது ஒரு சேனலில் வேலை பார்க்கும்போது அவர் போய் மரியாதை நிமித்தமாக சந்திச்சு ஒரு இன்டர்வியூவில் நான் எடுத்தேன். அப்போ இருக்கும்போதும் அதே மனிதர், இங்கே இருக்கும்போதும் அதே மாதிரி மனிதர் தான், இது ரஜினி வாங்கி கொடுத்து விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாதாரணமாக தான் இருக்கார். அப்போது அந்த நன்றி கடன் இருக்கு இல்லையா, அந்த ஒரு நன்றி கடன் தானே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அதே மாதிரி ரஜினி சாருக்கும் ஏவிஎம்க்கும் ஒரு பெரிய பந்தம். ஒரு 8 படங்கள் தான் அவர் தொடர்ந்து நடிச்சிருந்தாலுமே கூட அந்த ஒரு பந்தம், ஒவ்வொரு பந்தமுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு பந்தம் சார். இப்போது சமீபத்தில் தான் திரு ஏவிஎம் சரவணன் ஐயா அவர்கள் இறந்தாங்க. அவர் முதல்ல வர்றாரு, நிற்கிறாரு, அவரே சொல்கிறாரு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயும் முரட்டு காலை படத்தில் தான் அவர் மேபு செட்டியாரையை இறக்குறாங்க. ஏவிஎம்க்கு ஒரு படம் பண்ணணும்னு இவராக வாலண்டியராக போய் திரும்பவும் ஏவிஎம்மில் அந்த படம் பண்ணாமல் அப்போ கொஞ்சம் இருக்கிற காலகட்டங்களில் ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முரட்டு காலை பண்ணுறாங்க. மறுபடியும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. அதற்கப்புறம் திரும்பவும் ஏவிஎம் சரவணன் அவர்கள் கொஞ்சம் காலகட்டங்களில் படமே பண்ணாமல் சீரியல் இருக்கும்போது திரும்பவும் ஜெமினி படம் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க. தமிழ் சினிமாவில் இன்றைக்கி இந்த பிரம்மாண்ட படம் ஹைவெண்டு பட்ஜெட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது சூப்பர் ஸ்டார் ரஜினி அவருடைய சிவாஜி படம். அது ஏவிஎம் தான் பண்ணுறாங்க. அதில் மரியாதை நிமித்தமாக வெறும் 1001 ரூபா மட்டுமே பணத்தை வாங்கிட்டு அங்கே பண்ணுறாரு. திரும்பவும் இருக்கும்போது இப்போவும் அவர் பேசியிருக்காரு, நம்ம ஒரு படம் பண்ணலாம் சார், என்ன பண்ணணுமோ நம்ம பண்ணலாம் சார் அப்படின்னு. அப்போது எந்த காலகட்டத்திலையுமே கூட தன்னுடைய தயாரிப்பாளர் சோர்ந்துடக்கூடாதுன்றத ரொம்ப ஆணித்தரமாக நன்றி மறக்காமல் இருக்கிறாரு. தன்னுடைய முதல் ஹீரோவாக்குன்னா முதல் படத்தோடைய அந்த தயாரிப்பாளர் கலைஞானம், அதே மாதிரி தன்னை உருவாக்கிய கே பாலச்சந்தர், தன்னை அதிகமாக படம் எடுத்த எஸ்பி முத்துராமன், இது மாதிரி மனிதர்களை அவர் மறக்கிறது இல்லை. எப்போதுமே வரல சார். நீங்கள் டக்குன்னு எஸ்பிஎம் சாரை பார்த்துட்டு காலில் வந்துடுறாரு சார். எத்தனை பேர் சார் முடியும்? அதே மாதிரி நட்புக்கு மரியாதை. இப்போது நம்ம எல்லோரும் வெளியில் இருந்த ரஜினியா கமலன்னு ஒரு பெரிய போட்டா போட்டி இருந்தாலுமே சார், இவங்க 2 பேரும் நட்பாக இருக்காங்க அப்படின்றத கூட நம்ம மேடையில் பார்த்துருப்போம் சார். சிலருக்கு அவங்க சொல்லி கேட்டிருப்போம் சார். நானும் சமீபத்தில் நடிகர் இளவரசு ஒன்று சொன்னார். என்னென்னா, அந்த லிங்கா படம் சம்திங் அந்த டியூரேஷனில் அந்த ஷூட்டிங்கில் இருக்கும்போது இவருடைய அந்த கோச்சடையான் படம் ஏதோ கமல் பார்க்கணும் அப்படின்றனால
கமல் சார் லைனில் இருக்காரு அப்படின்னும் போது இவர் வந்து பாட்ஷா படத்தில் வந்து கால் மேலே கால் போட்டு அப்போ சிகரெட் விட்டுருக்காரு, அப்படி இப்படி உட்காந்துருக்காரு. இப்படி உட்காரும்போது ஃபோனில் வந்து யார் அப்படின்போது கமல் சார் அப்படின்னோடனே டக்குன்னு காலை எடுத்து கீழே வச்சுட்டு ஃபோன் எடுத்துகிட்டு கமல் 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 நான் இந்த ஷூட்டில் இருக்கேன் கமல், நீங்கள் கொஞ்சம் பார்த்துருங்க ப்ளீஸ், நான் வந்து பேசுகிறேன். ஓகே கமல், ஓகே, தேங்க்யூ. அதுக்கு அவர் சொல்கிறது, ஏன் சார் அவர் கமல் அங்கே இருக்காரு ஃபோனில் பேசுகிறாரு, இவர் எதுக்கு காலை எடுத்து இறக்கி இப்படி பேசணும்? அது என்னன்னா, நம்ம அங்கே இருக்கும்போது நம்ம பேசுறது வேற, வெளிப்பார்வையில் பேசுறது வேற, பட் மனசளவில் அந்த ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு இல்லையா? இல்லை, அந்த யதார்த்தம், அந்த எளிமை அவர்கிட்ட இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அந்த அவர் எந்த இடத்துலையும் தொடங்கினாரோ அந்த எளிமை அவர் இன்னும் கைவிடல். அது விடவும் இல்லை. ரெண்டாவது என்ன சார், உங்களுக்கு சகஜ மனிதனாக வந்து அவர் பேசினார் சார். அவருடைய வெற்றிக்கு நான் பெரிய சூட்சமமாக பார்க்குறது என்ன தெரியுமா சார், இப்போது எம்ஜிஆர் சிவாஜி ஐயா காலகட்டங்களில் வந்து இப்போ எம்ஜிஆர் வந்து ஒரு உத்தம புருஷன், ஒரு கதாநாயகன் என்பவன் அப்படின்னா சுய ஒழுக்கமும் ரொம்ப நேர்மையானவும் குடும்பத்துக்கு நேர்மையானவும் ஒழுக்கமானவனாகவும் இருப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த பீடி சிகரெட்டு இந்த மாதிரி எந்த பழக்கமும் அவனுக்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்பழுக்கற்றவனை தான் காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ரஜினி சார் அதை உடைக்கிறார். ஒரு சாதாரணமாக வந்து ஒரு ஆள் எளிமையானவன் ஒரு பீடி குடிக்கிறது, இது வந்து இதனால அவன் ஒரு கெட்டவன் கிடையாது, இது ஒரு பழக்கம். ஆனால் இதனால அவன் கெட்டவன்ற அந்த கேரக்டரை ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்போது வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஆமல்ல, நம்மள மாதிரி ஒருத்தர் இருக்கான்ப்பா, நம்மள மாதிரி ஒருத்தர் பண்ணுறான்ப்பா, ஆமல தலைவன் பண்ணுறது கரெக்டு தானே, இதுக்கும் நம்ம குடும்பத்துக்காக நம்ம பார்க்காம இருக்கிறது தானே தப்பு, நம்ம குடும்பத்தை பார்க்குறோம்ல, இது ஒரு சின்ன பழக்கம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து என்னன்னா அதை வந்து போர்ட்ரே பண்ணலை, ப்ரொபகண்டா பண்ணலை. ஆனால் இது மாதிரியான ஒரு கேரக்டரும் இருக்கும். இந்த கேரக்டருக்குள்ளேயே சில நல்ல ஒன்று, ஏன்னா அவர் அடிப்படையில் ஒரு வில்லனாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோவை உள்ள வர்றாரு. ஸோ வில்லனுக்கு உண்டான அந்த அந்த மேனரிசத்தை கொஞ்சம் கூட விடாமல் அதே ஹீரோவை பண்ண எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே அவருக்கு அப்படி கையில் எடுத்துக்கிட்டே வர்றாரு. அதுதான் அவருக்கு இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ். அங்கே பாருப்பா ரஜினியை எப்படி வந்து பீடி குடிச்சா ஆனாலும் பாரு மக்களுக்கு நல்லது செய்கிறார்ல, அந்த மாதிரி தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மக்களை வந்து ஒரு வசீகரிக்கிற தன்மை இருக்குது. இப்போ அடுத்த படம் அப்படிங்கிறபோது சுந்தர்சி விலகிட்டாரு. ஆனாலும் அடுத்த இந்த காலகட்டத்தில் கூட 75வது பிறந்த நாளை கொண்டாடுகிற இந்த காலகட்டத்தில் கூட அவர் அடுத்த படத்துக்கான ஒரு பேச்சு இருக்கு உலகத்தில். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார், அவர் படம் வராரு அப்படின்னு உடனே அடுத்த செகண்ட் வந்து விலகிட்டதுன்னா அது ஒரு கான்ட்ரவர்சியாக போகுது, அது ஒரு ட்ரெண்டில் வருது. எங்கேயாவது போய் நிற்கிறாரு அப்படின்னா அது ஒரு ட்ரெண்டில் போய் அடுத்து யார் டைரக்டருங்கிறது ஒரு கொஸ்டின் இருந்துகிட்டே இருக்கு, ஒரு பெரிய கொஸ்டின் போய்கிட்டே இருக்கு. இப்போ பார்க்கிங் பட டைரக்டர் வச்சு பேச போறாங்க அப்படிங்கிறாங்க. இது காசிப்பா உண்மையானு தெரியல, அதுவும் உண்மையானது. ஏன்னா பார்க்கிங் டைரக்டர் உள்ள வருவார் என்ன அப்படிங்கிறதும் தெரியல. மேபி கமல் சாரோடைய ஆஸ்தான் அசிஸ்டன்ட் ராஜேஷ் எம் செல்வா அவர் கூட பண்ணாலும் பண்ணலாம், எதுக்குமே வாய்ப்பு இருக்குது சார். ஆனால் நம்ம இதுதான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்த முடியாது. மேபி இந்த டிசம்பர் 12 அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு கூட ஒரு வரலாம். அது என்னங்கிறதும் நம்ம பொறுத்துன்னு தான் பார்ப்போம். இப்போ நம்ம வந்து படையப்பா பற்றி பேசணும். அதோடைய அது ஏன் இப்போ ரீரிலீஸ்க்காக என்ன காரணம்? தலைவர் அவ்வளோதான், ஒரு பெரிய கொண்டாட்டம் இல்லையா? அதே மாதிரி படையப்பா படம் ரஜினி சார் ரொம்ப பிடிச்சு பண்ண படம். அவரை ஓனாக ஏன் ப்ரொடியூஸ் பண்ணாருன்னா, அவர் பொன்னியின் செல்வன் படிக்கிறாரு. பொன்னியின் செல்வன் படிக்கும்போது அவருக்கு வந்து அந்த நந்தினியோடைய கதாபாத்திரம் ரொம்ப பிடிச்சு போகுது. இந்த நந்தினி கதாபாத்திரம் மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை வச்சு நம்ம ஏதாவது ஒரு படம் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. வழக்கம் போல் அவருடைய ஆஸ்தான டைரக்டர் கே ஸ்ரீகுமார் சார் இந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் இருக்குது, இதை வச்சு நம்ம ஏதாவது ஒரு படம் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறாரு. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 2-3 நரேஷன்ஸ் கொடுக்குறாரு, முடியல. அப்புறம் ஒரு நாள் வந்து கர்நாடகாவில் போய் உட்காந்து ஒரே ஸ்ட்ரெச்சில் 1 மணி நேரம் அந்த கதையோடைய இன் அண்ட் அவுட் எல்லாத்தையுமே கே ஸ்ரீகுமார் சார் சொல்கிறாரு. சொல்லி முடிச்சோடனையும் கட்டி பிடிச்சிட்டு கை கொடுத்துட்டு சரி நான் கிளம்புறேன்னு. எங்கே சார் ஷூட் ஆடணும், அவ்வளோதான் எல்லாம் முடிச்சிங்களா, நீங்கள் ஷூட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனது தான் அது. அந்த நந்தினி கதாபாத்திரம் ஒன்று மட்டுமே தான் சார், அதுக்காக உருவாக்கப்பட்ட மற்ற கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஆறுபடையப்பா கதாபாத்திரம் மற்ற கதாபாத்திரங்களும். அதுவும் சிவாஜி ஐயாவுடைய அந்த தூணை கட்டி பிடிச்சி அழுகிற அந்த ஒரு காட்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு காட்சி. அதேமாதிரி கே ஸ்ரீகுமார் சார் சிவாஜி சார் நம்ம டைரக்ட் பண்ணுவோமான்னு எதிர்பார்க்காத இடத்துல வந்து டைரக்ட் பண்ண ஒரு விஷயம். ரம்யா கிருஷ்ணனுக்கு திரும்ப ஒரு பெரிய கரியரில் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்த படம். இந்த மாதிரி பல விஷயங்கள். இன்னொன்று சில படங்களில் ரஜினிகாந்த் வந்து அந்த பெண் கதாபாத்திரத்தை ரொம்ப ஒரு அரகண்டாக இருக்கும், ஒரு ஸ்டாச்சராக இருக்கும், அது ஒரு முதன்மை கதாபாத்திரம் மாதிரி இருக்கும். அதை இவர் மீறுறது அல்லாட்டி அதுக்கு பணிஞ்சு போகிறது, அதை கடைசியில் வந்து வின் பண்ணுறது மாதிரி தான் சில காட்சி. அது வந்து ரஜினிக்கே ஒரு இயல்பான இதாக இருக்குது ரஜினி படங்களில். ஆமாம், அதுதான் சார், அவர் அந்த ஒரு மீட்டரை கரெக்டாக வச்சுருப்பார். இப்போது சம்டைம்ஸ் என்ன அது ஓவராக இருந்தால் மேல் டாமினேஷன் அந்த மாதிரி ஒன்று சொல்லிடுவாங்க, இல்லை சாவனிஸ்டிக் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு சிந்தனையும் கொண்டு வராமல் ரஜினி சார் பட்டு நீங்கள் மன்னன் எடுத்துக்கோங்க, அந்த கதாபாத்திரத்தை போர்ட்ரேயில் எங்கேயுமே விஜய் சாந்தி மேடமாக ஒரு இடத்துலையும் திட்ட மாட்டாங்க. அந்த கதாபாத்திரம் அப்படித்தான்,
இன்னொரு பக்கம் மனோரமா பார்த்தீங்கன்னா ஆட்சி மனோரமா அப்படியே சாஃப்டாக இருப்பாங்க. 2 கதாபாத்திரத்தையும் அவர் வச்சு அப்படி அழகாக ப்ளே பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். இந்த சைடில் வந்து குஷ்பு, அதே மாதிரி பண்டரி பாய், அந்த கேரக்டர் பிளே இருக்கு இல்லையா அவரோட கதையில், அந்த கதாபாத்திர அமைப்பு அதே மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணன், இந்த பக்கம் சௌந்தர்யா, ஒரு பக்கம் லட்சுமி அம்மா, இந்த மாதிரி அந்த கதாபாத்திரத்துக்குள்ளே அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து ஒரு அழகான ஒரு ப்ளே ஒன்று பண்ணுவார். அதனால தான் வந்து அந்த ரம்யா கிருஷ்ணன் இன்னமும் நீலாம்பரி அந்த கதாபாத்திரம் ஏன் எல்லாருக்கும் ஒரு உயிர்ப்பாக இருக்குது. ரம்யா கிருஷ்ணன் அதுக்கப்புறம் இவ்வளோ தொடர்ச்சியாக ஒரு விஷயத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த படைப்பா தானே. அந்த படைப்பால் இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த ஸ்டைலு. இந்த மாதிரி இப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த சட்டை மாப்பிள்ளை விருதாங்க ஆனவர் போட்டிருக்க சட்டை என்னது இல்லைங்கன்ற அந்த காமெடி, ரொம்ப முக்கியமாக வந்து பிஜிஎம், அந்த பிஜிஎம், அந்த காளை அடக்கிற பிஜிஎம், ஒரு கோவில், அவருக்குள்ள ஏதோ ஒரு மித்தை அவர் அழகா அது கையாளுன்ற விதம், அது கேஎஸ் ரவிக்குமாருக்கும் அவருக்குமே உண்டான ஒரு விஷயமா என்னன்னு தெரியல. முத்து படமா இருக்கட்டும் சரி, படைப்பாவா இருக்கட்டும், கெமிஸ்ட்ரி மாதிரி ஒர்க் அவுட் ஆகும். அது எப்பவுமே அது மாதிரி ஒரு மித்து மாதிரி உள்ள ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்கும். அதுலேயும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அந்த ஒரு சாதாரண ஒரு பாறை, அது ஒரு கிரானைட்டு, அதில் ஒரே ஒரு ஷாட் இருக்கும் சார். என் புகழ் பெயரை நீ பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராக்டர் ஷாட் காட்டுவார் சார். கிட்டத்தட்ட ஒரு 150 டிராக்டர் இருக்கும், அவ்வளோ பெரிய ஏரியல் ஷாட் இருக்கும். இதெல்லாம் என்னன்னா அந்த ஒரு பிரம்மாண்டத்தை வந்து இன்னைக்கு ரசிகர்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னா, அன்னைக்கே ரஜினி அவ்வளோ இப்படி அண்ணாந்து பார்த்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் தான் அது. இப்போ இது கடந்த ஒரு 2 ஆண்டுகளாக பார்த்து இந்த ரீரிலீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு தமிழ் சினிமாவில். இப்போ பிறந்த நாள்லாம் ஒரு அஜித்னா அதுக்கு ஒரு அட்டகாசம் வெளியிடுறாங்க. இது மாதிரி ஒன்றும் வந்துகிட்டே இருக்கு. கேப்டன் பிரபாகரன் சார், அது முன்னாடி நமக்கு வந்து இப்போ நான்லாம் ஒரு கிராமத்தில் பிறந்த பையன், எனக்கு வந்து நான் ஒரு படம் பார்க்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் நான் அண்ணாமலை பார்க்கணும் அப்படின்னா, அண்ணாமலை ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு என்னால் பார்க்க முடியும்னா முடியாது. அது ஒரு 6 மாதம் கழிச்சோ, ஒரு வருஷம் கழிச்சோ அது தேட்டருக்கு வரும். அந்த ஒரு வருஷம் கழிச்சு அந்த அண்ணாமலை வரும்போது அப்போவும் நம்ம அந்த படத்தையே அண்ணாமலை வந்துருக்கடான்னு போய் உட்காந்து பார்ப்போம். ஒரு வருஷமாக அந்த அண்ணாமலை 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 அண்ணாமலைன்னு மட்டும்தான் நம்ம மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த ஷிஃப்டிங் பேசிஸு, பி சென்டரு, சி சென்டர்னு இப்படி தரவாரியாக பிரித்து அதுக்கேற்றாப்புல ஒவ்வொரு இடத்துலையும் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் இருந்துச்சு. இன்றைக்கி அந்த கல்ச்சரே இல்லையே சார். அப்போது ரீ ரிலீஸ் அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் இல்லையே. இப்போ கூட ஒரு சில தேட்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மினர்வா, பழைய மினர்வா தேட்டர் இதில் சைட்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் படத்தில் இன்னும் ஓட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. இங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ரீ ரிலீஸ் படம்னு சும்மா ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. பட் அது பெருசால ஒரு கூட்டம் அப்படிங்கிறது ஒன்று வரதே கிடையாது. அட்லீஸ்ட் இந்த ரீ ரிலீஸ் கல்ச்சர் வரும்போது என்னென்னா, நாம என்ன மாதிரியான படங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் தலைதூக்கி வச்சு கொண்டாடணும். இன்னைக்கு அவங்க ஏன் கொண்டாடப்படுறாங்க அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஆரம்ப புள்ளி இருக்கும்ல. இன்னொன்று, புதிய படங்கள் வர்றது ஒரு வகையாக இருந்தால் கூட கிராமப்புறங்களில் சொல்கிறேன், ஸ்மால் டவுன்ஸ், நகர கிராமங்களில் பழைய படம் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. ஆமாம், அது ரீரிலீஸே கிடையாது, அவங்க ரிலீஸ் பண்ணி ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அதானே சார். இப்போ நம்ம ஒரு டிவியில் ஒரு படம் பார்க்குறோம், நமக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னும் போது நம்ம அந்த படத்தையே திருப்பி நேற்றுலாம் ஒருத்தவர், என்னுடைய நண்பர் வீட்டுக்கு போனேன். அவருக்கு ரொம்ப மூப்பில் இருக்கார். அவர் வந்து தாவணி கனவுகள் படத்தை பார்த்துட்டு சிலாகச்சி பேசுகிறாரு. என்னம்மா படம் எடுத்துருக்காப்பா, அந்த அக்கா தங்கச்சியை கல்யாணம் பண்ணுறதுக்கு பாக்கியராச்சு என்னம்மா கஷ்டப்பட்டுருக்காப்பா, இப்படி ஒரு படம் வாழ்ந்தால் எப்படி இருக்குமா. ஏன்னா அவங்க அதில் வந்து ஒன்றி போய் வாழ்வியலோடு இருக்குங்கிற அந்த ஒன்றுதல் இருக்கு இல்லையா, அது இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அதனாலேயே வந்து அந்த அசைப்படுற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த அசைப்படுற விஷயம் இந்த ரீ ரிலீஸ் கல்ச்சரில் இருக்குது. இப்போ ஒரு படம் ரீ ரிலீஸ் அப்படின்னும் போது நமக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்போ பார்க்காத ஒரு தலைமுறையும் இதை பார்க்கும். ஆமாம், ஒரு அடுத்த கட்ட உள்ள இளைஞர்கள் வந்து இதை பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம தேட்டரிக்கலாக வந்து கொண்டாடின படங்கள் சார் இதெல்லாம். ஆனால் இந்த படங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, ஏதோ யூடியூப்பில் ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஷார்ட்ஸோ ஒரு இன்ஸ்டா வீடியோவோ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு ஃபுல் லென்த் ஆஃப் மூவியை நம்ம அதை பார்க்கும்போது அதில் எவ்வளோ கொண்டாடி இருப்போம், எவ்வளோ பிரம்மாண்டம் இருந்திருக்கும், எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல, அந்த ஒரு மலைப்பு இருக்குல்ல, அந்த மலைப்பு இன்றைக்கி ஜென்சி கிட்ஸுக்கு வந்து கொஞ்சம் பார்க்கும்போது மேபி அது ரியலைஸ் ஆகும். அதையும் தாண்டி இந்த ரீ ரிலீஸ் என்னை பொறுத்த வரைக்கும் வேணும். ஏன்னா அப்போ தான் நம்மளுடைய இந்த ரூட்டுன்னு சொல்லுவாங்க, நம்ம எங்கேருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், எதுக்கு இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமை இந்தியாவிலே ஒரு கமர்ஷியல் சூப்பர் ஸ்டாராக இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்குள்ளே இந்த மாதிரியான படங்கள் நம்ம வேணும். நம்ம வெறும் இன்ஸ்டாவில் இருக்கிற சின்ன சின்ன ஸ்டைல் ஆஃப் ஷார்ட்ஸை மட்டும் பார்க்க முடியாது. அவருக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய நடிப்பு இருக்கல்ல. அவர் வந்து அந்த இடையில வந்து தங்கச்சிக்கு சோறு ஊட்டி விடுறப்போ ஒரு அழுகிற காட்சியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் அற்புதமான காட்சி. அந்த காட்சியெல்லாம் அவங்க பார்த்தா தானே ரஜினி சார் இப்படிலாம் நடிச்சிருக்காருப்பா அப்படிங்கிற வந்து ஒரு விஷயம் தெரியும். இல்லைன்னா அது எத்தனை பேருக்கு அது கன்வேயாகும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக இந்த ரிலீஸ் வேணும். மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.